வாலிபனும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வரும்போது 28 வயசு. 28 வயசு, எனக்கும் அதே வயசு. என்ன செய்யலாம்? 28 வயசு பொடியனால என்ன செய்யலாம் இந்த காலத்துல? 28 வயசு பொடியன்னா 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டரை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக பிரட்டியவர். ஏன் இப்பேலா? 28 வயசுல இஸ்லாத்துக்கு வந்த அந்த வீரன் தான். எல்லாம் ஒளிஞ்சு போறாங்க. எங்க? மக்கால இருந்து மதீனாவுக்கு ஒளிஞ்சு போறான். முஸ்லிம்கள் பயமே. காஃபிர்கள் கண்டா என்ன செய்வான்? அடிச்சிருவான், புடிச்சிருவான், சொத்துக்களை பறிச்சிருவான். ஒளிஞ்சு போறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர்களுடைய தலைவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ வாள் எடுத்துக்கிட்டு போனாங்க. அங்க காஃபிர்கள சபை எங்கெல்லாம் கூடுமோ போய் சொன்னாங்க. எப்படி வார்த்தை பாருங்க. எவனுக்கு தன்னுடைய தாய் புள்ளைய இழக்கணும் விருப்பமோ, நான் ஹிஜ்ரத் போறேன், ஆம்புலண்டா என்ன தடுத்துப்பாரு. எவனுக்கு பொண்டாட்டி விதவையாகணும் விருப்பமோ, நான் மக்கால இருந்து மதீனாவுக்கு போறேன், ஆம்புலண்டா தடுத்துப்பாரு. எவனும் வரல, வர மாட்டான். ஷைத்தானே பயந்தோடுறான். இவன் வருவானா? எப்படி வாலிபன், எப்படி முஸ்லிம், இஸ்லாத்தை வழங்கின முஸ்லிம். பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா யாரும் கைப்பற்ற கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது கிறிஸ்தவர்கள் கையில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார். மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது கிறிஸ்தவர்களுடைய கையில. அபூபக்கர் மௌத்தானதுக்கு பின்னால் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக மாறினார். சகோதரர்களே, ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 25ஆம் ஆண்டு மஸ்ஜிதுல் அக்ஸா ஹஜ்ரத் அபு உபைதாவுடைய தலைமையில் படைகளை அனுப்பி மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்பட்டு விட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பொறுப்புதாரிகள் பாதிரிமார்கள் சொன்னார்கள், அவங்களோட ஜனாதிபதி வந்தா தான் நாங்க தொரப்ப கையில கொடுப்போம். ஏனெண்டா அவங்களோட வேதத்துல இஞ்சி இல்ல, பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற வரும் தலைவர் இப்படித்தான் இருப்பார். சில அடையாளங்கள் எழுதப்பட்டிருக்குது. அவன் சொன்னா, உங்களோட தலைவர் ஜனாதிபதி கலீஃபா வந்தா தான் நாங்க தொரப்ப கொடுப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்படியான வீரன் என்றா, எந்த யுத்த காலத்துக்கும் போகாமலேயே நாட்டை கைப்பற்றுவார். அவங்களோட ஆட்சியில 7 மண்டா ஒரு வரலாறு காட்டுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு போன வரலாறு. மதீனால தான் இருப்பார். மதீனாவுல இருந்து படைகளை வழி நடத்துவார். மதீனால தான் இருப்பார். மதீனாவுல இருந்து ஈரானுக்கு சிக்னல் கொடுப்பார். எதால? போனால, வாட்ஸ்அப்பால, வைபரால, பேஸ்புக்கால, டெக்னாலஜியால, அல்லாஹ்வோட தொடர்பால. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு தேவை சகோதரர்களே, வாலிபர்களுக்கு தேவை சகோதரர்களே, டெக்னாலஜி அல்ல. வாலிபர்களுக்கு தேவை அந்த இந்த தொடர்புகள் அல்ல. முஸ்லிம்களுக்கும் வாலிபர்களுக்கும் தேவை அவனுடைய தொடர்பு. அவன் வேணும் நமக்கு, வேற யாரும் தேவையில்லை நமக்கு. மனைவி முக்கியமா? அவன் முக்கியமா? அல்லாஹ் முக்கியமா? பெற்றவர் முக்கியமா? நண்பர்கள் முக்கியமா? அல்லாஹ் முக்கியமா? தெளிவா சொல்லுங்க, அல்லாஹ் தான் முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்ல. இப்படி வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். அல்லாஹ் வாழ வைப்பான். கடலை வித்த ஒருவர், கடலை வியாபாரிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்குமா? சொல்லுங்களே. கடலை வியாபாரிக்கு ஒரு நாளைக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 1000 ரூபா, ஒரு 500 ரூபா, சில நாள்ல அதுவும் கிடைக்காது. கடலை வித்தவன் ஹஜ்ஜிக்கு போனானா? கடலை வித்தவன் ஹஜ்ஜிக்கு போனானா? இப்ப பணக்காரனுக்கு ஆச்சரியம், அடே நானே ஹஜ்ஜிக்கு போகல, நீ எப்படி ஹஜ்ஜிக்கு போன? கடலை வித்து ஹஜ்ஜிக்கு போகலாமா? அவன் சொன்னானா, நான் தான் கடலை விக்கிறேன்,
ஏண்ட அல்லாஹ் கடலையா விக்கான்? ஏண்ட ரப்பு அவன் கடலையா விக்கான்? நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் என்ன அனுப்பி வச்சான். இப்படி மாறணும் முஸ்லிம்கள். இது சஹாபாக்கள் காலத்துல நடந்த கதை இல்ல, நேத்து முந்தநாத்து நடந்த கதை, இந்த காலத்துல நடந்த கதை. இப்படியான மக்கள் தான் இந்த அக்கரப்பத்துக்கு தேவை. இப்படியான முஸ்லிம்கள் தான் இந்த ஸ்ரீலங்காவுக்கு தேவை. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ உபைதா செய்தி அனுப்புறார் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா அமீருல் மோமினின், நீங்க வந்தா தான் தொரப்ப தருவானாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், இப்பயா ஒரு 10 ஒருத்தர் தான் போற, அவர் ஜனாதிபதி ஒருவர் தான், அவருக்கு முன்னால ஒரு பிளைட், பின்னால ஒரு பிளைட், வந்து இறங்கினா முன்னால ஒரு BMW, பின்னால ஒரு ஃபெராரி, பக்கத்துல ஒரு லெம்போகினி, அங்கால ஒரு பென்ஸ். என்ன 4 கால் வச்சு போறானோ தெரியா படம். நாங்க யாரு? நாங்க இந்த நாட்டு ஜனாதிபதி. நாங்க யாரு? நாங்க சவுதி மன்னர். தங்க எஸ்கலேட்டர்ல தான் இறங்குவோம். ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு இவன் படுற பாடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 63 முஸ்லிம் நாடாம் கடைசியா வந்த தகவல். எத்தனை முஸ்லிம் நாடு இருக்குதா? 63 முஸ்லிம் நாடாம். அந்த 63 முஸ்லிம் நாட்டுக்கும் ஒரு ஜனாதிபதி. அப்ப எத்தனை கார்ல அவர் போயிருக்கும், எத்தனை 1000 குதிரையை ரெடி பண்ணிருக்கும், எத்தனை லட்சம் ஒட்டகம் தங்கத்தால வெள்ளியால அலங்கரிக்கப்பட்ட உடுப்புகள் எல்லாம் உடுப்பாட்டி கொண்டு போயிருக்கணும். ஒரே ஒரு ஒட்டகம், ஒரே ஒரு ஒட்டகம் எடுத்தார். அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய காரி, மிகப்பெரிய காரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஓதுறதா இருந்தா சாலிம்ட்ட போய் ஓதுங்க. சஹாபி அபூ ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிம கூப்பிட்டாங்க, வா சாலிம் போவோம். கொஞ்ச நேரம் அமீருல் மோமினின் ஜனாதிபதி ஒட்டகத்துல போவார், கொஞ்ச நேரம் ஜனாதிபதி நடந்து போவார். ஏன்? ஒட்டகத்துக்கும் கஷ்டம் கொடுக்காத ஜனாதிபதி. 2 பேர் போறல்ல, ஒரு ஆள் நட, ஒரு ஆள் ஏறு. இப்படியே போகுது பிரயாணம். எங்க? மதீனாவில இருந்து பலஸ்தீனுக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் போகணும். எப்படி கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நம்மட வாழ்க்கை எங்க இருக்குது, நம்மட முன்னேற்றம் எங்க இருக்குது, நம்மட தொடர்பு எங்க இருக்குது, நாம என்னத்தை யோசிச்சுட்டு வாழ்றோம் உலகத்துல. இதை வழங்குறதுக்கு தான் இந்த பயான். போறாங்க போறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. இப்ப பலஸ்தீன் நெருங்குது, பலஸ்தீன் நெருங்குது. யார டேர்ன் தெரியுமா? ஜனாதிபதி நடக்கிற டேர்ன், அடிமை ஒட்டகத்துல வார டேர்ன். அடிமை சொன்னார், பலஸ்தீன் வருது, பரவாயில்ல, நான் நடந்து வாரேன், நான் நடந்து வாரேன், நீங்க கொஞ்சம் ஒட்டகத்துல வரலாமே. சரி, பொத்துவாயே ஒண்டட்டேனா, நீ ஒட்டகத்துல வா, நான் நடந்துதான் வருவேன். ஜனாதிபதி என்ன ஜனாதிபதி? நான் என்ன ஜனாதிபதி? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தான். உடுப்புல 11 ஓட்டை இருக்குது. எத்தனை ஓட்டை? சுப்ஹானல்லாஹ். ஒரு ஓட்டையோட நாங்க உடுப்பு போடுவோமா? கொஞ்சம் கொஞ்சம் சந்தன குச்சி உளுந்து ஓட்டையானாலே அந்த உடுப்பு ரிஜெக்ட். ஜனாதிபதியுடைய உடுப்புல, உலகத்தை கட்டியாண்ட மன்னருடைய உடுப்புல, அமெரிக்கா ரஷ்யா போல அந்த காலத்தில் வாழ்ந்த வல்லரசு, ஈரான் இத்தாலி எல்லாம் பயந்து நடுங்கிய பேரரசன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர உடுப்புல 12 ஓட்டு. எத்தனை ஓட்டு? 12 ஓட்டு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார். சொன்னார், பெரிய இடம், துறப்ப வாங்க போறீங்க, கௌபத்துல்லாவுக்கு போறேன் வைப்போம், எப்படி போவோம் நாம? ஒரு பெரிய இடம், துறப்ப வாங்க போறீங்க, உடுப்ப மாத்திக்கிட்டா நல்லமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, ஒரு பார்வை. அபூ உபைதா, அபூ உபைதா, இந்த வார்த்தைய நீ சொல்லாம, ஏண்டா அபூ உபைதாவோட அவ்வளவு இரக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா முக்கியமான சஹாபி, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி. அபூ பக்ரின் ஃபில் ஜன்னா, வ உமர் ஃபில் ஜன்னா, வ உஸ்மான் ஃபில் ஜன்னா, வ அலியுன் ஃபில் ஜன்னா, வ தல்ஹத் ஃபில் ஜன்னா, வ சஅதுன் ஃபில் ஜன்னா, வ சயீதுன் ஃபில் ஜன்னா, வ ஸுபைர் ஃபில் ஜன்னா, வ அப்துர் ரஹ்மான் ஃபில் ஜன்னா, வ அபூ உபைதா ஃபில் ஜன்னா.
சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாறதுக்கு முன்னால் அவர் மௌத்தாகிட்டார். என்ன நோய்? கொள்ளை நோய், பிளக், காலரா நோய் வந்து மௌத்தாயிட்டார். சிரியால மௌத்தாயிட்டார். அவங்களோட கபர் இருக்குது, ஜோர்டான்ல இருக்குது அவங்களோட கபர். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல சொன்னாங்க, அபூ உபைதா மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவரைத்தான் நான் அடுத்த ஜனாதிபதியா நியமிப்பேன். அவ்வளவு உயர்ந்த சஹாபி ஓடி வந்து சொல்றார், அமீருல் முஃமினீன் கொஞ்சம் உடுப்ப மாத்திக்கிட்டா நல்லமே, நல்ல உடுப்பு போட்டா நல்லமே. சொன்னாங்க, அபூ உபைதா நீ இல்லாம வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் மறக்க முடியாத தண்டனை கொடுத்திருப்பேன். அபூ உபைதா உடுப்புலையா எங்களுக்கு கண்ணியம்? அபூ உபைதா, அபூ உபைதா வாகனத்திலேயா எங்கட கண்ணியம்? அபூ உபைதா இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸன அல்லாஹு பில் இஸ்லாம். அபூ உபைதா இந்த உமர் கேவலமானவனாக இருந்தான். உமர் கேவலமானவனாக இருந்தான், இழிவாக இருந்தான், ஒன்றுமே தெரியாம இருந்தான். அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்தது எதன் மூலமாக தெரியுமா? ஃபஅஸன அல்லாஹு